ஓகே. 2018 எலக்ட்ரிசிட்டிக்கு வருவோம். 9வதுல ஏ பார்ட். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் 5 வோல்ட் களம் புறக்கணிக்கத்தக்க அகத்தடை கொண்டுள்ளது. Z ஒரு தடையா. ஆளி S ஐ மூடிய இன்னர் தடை Z இன் பெருமானம் 1 கிலோவாக இருக்கும் போது அதன் வலுவிரயத்தை கணிக்க ஒரு ஒன்று பாருங்க படத்துல இருக்கு. அந்த படத்துல உள்ள வலுவிரயம் என்னன்னு கேக்குறாங்க. அழுத்த வேறுபாடு 5 வோல்ட்னு தெரியும். தடை தந்திருக்காங்களா 1 கிலோவும் தந்திருக்காங்க. அப்ப என்னது வலுவிரயம் E = V²/R போடலாம். B²க்கு பதிலா என்ன வரப்போகுது 25. ஏன்னா 5 வோல்ட் தான். அப்ப 25. Rக்கு பதிலா 10/3 சுருக்கி எடுத்தால் 2.5 தர 10/2 அதான் வலு விரயமாக இருக்கும். பி பாட்டுக்கு வாங்க. ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ள செவ்வக வோல்ட் அளவு துடிப்பு ABCD உண்டாக்குவதற்கு இப்போது ஆளி ஒரு தடவை மூடி திறக்கப்படுகிறது. அதாவது ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவதன் ஊடாக ஸ்கொயர் வேவ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கொயர் வேவ் தான் இது. சரியா? வோல்ட் அளவு துடிப்பின் வீச்சமும் அகலமும் உரிய 5 வோல்ட்டும் 10 மில்லி செகண்டும் ஆகும். துடிப்பு உண்டாக்கப்பட்டதும் அது சுற்றினூடாக கதி 2 தர 16 மீட்டர் செகண்ட் -1 உடன் செல்கிறது. சுற்றினூடாக செல்லும் போது துடிப்பின் செவ்வக வடிவம் மாறாமல் இருக்கும் என கொள்க. 1வது வோல்ட் அளவு துடிப்பின் ஓரம் AB ஆனது 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள தடை Z இன் நீளத்திற்கு குறுக்கே செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது எலக்ட்ரிசிட்டி இல்ல, இது ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி. S = UT. நம்மளுக்கு நேரம் வேணும் இல்லையா? T = S/U. S எவ்வளவு 2 சென்டிமீட்டராம். மீட்டருக்கு மாத்த 2 தர 10/2. வேகம் 2 தர 16. ஆகவே உங்களுக்கு விட வரும் 1 தர 10/8 செகண்ட்ல இந்த ABங்கிற ஓரம் தடைய முற்றாக கடந்துரும். சரி, முழு வோல்ட் அளவு 5 வோல்ட்டும் தடை Z இன் முழு நீளத்துக்கும் குறுக்கே அன்னளவாக எவ்வளவு நேரத்துக்கு தோன்றும்? அதாவது யோசிச்சு பாருங்க. இவர் 10 மில்லி செகண்டுக்கு இந்த துடிப்பு வந்து காணப்படும். ஆனால் இந்த ஏபிங்கிற இந்த ஓரம் இருக்கு இல்லையா, அந்த ஏபிங்கிற ஓரம் தடையில ஸ்டார்ட் பண்ணி 1 தர 10/8 செகண்ட்ல அதை கடந்துரும். ஆகவே நீங்க சொல்லலாம் அந்த தடை இருக்குல்ல, அந்த தடையில ஏபிங்கிற ஓரம் இங்கிருந்து இங்க வாரத்துக்கு 1 தர 10/8 செகண்ட் தான். ஆனால் அந்த ஏபிங்கிறது அந்த ஓரம் வந்து தடையை தாண்டதுக்கு பிறகும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இந்த துடிப்பு அப்படியே ஒன்லையே தானே இருக்கு. துடிப்பு ஏபிங்கிற ஓரம் தடையை குறுக்க தாண்டறதுக்கு எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் சின்ன டைம்லயே அவர் என்ன செய்வார்னா தடையை தாண்டிடுவார். ஆனால் இந்த பல்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஒன்ல இருக்கதால அந்த டைம் எல்லாமே இந்த தடைக்கு குறுக்க ஒரு வோல்ட் அளவு இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஆஃப் பண்ற இந்த சீடிங்கிற ஓரம் 10/8 செகண்ட்ல டக்குன்னு வந்துடும். அப்போ ஒட்டு மொத்தமா யோசிச்சு பாருங்க, இந்த தடைக்கு குறுக்க எவ்வளவு நேரத்துக்கு அந்த வோல்ட் வித்தியாசம் இருந்திருக்கும். எது சின்ன டைமோ அவ்வளவு நேரத்துக்கு இந்த அழுத்த வித்தியாசம் இருந்திருக்கும். அப்ப 10 மில்லி செகண்டுக்கு இந்த அழுத்த வித்தியாசம் இருந்திருக்கும். 3வது தடை Z இன் பெருமானம் 1 கிலோ என கொண்டு தடையில் வோல்ட் அளவு துடிப்பினால் விரயமாக்கப்படும் சக்தியை கணிக்க. சக்திங்கிறது என்னது? வலு தெரியும், கண்டு வச்சிருக்கோம் V²/R. சக்திங்கிறது வலுவ நேரத்தால பெருக்கி விட்டா சரி. இந்த துடிப்பு 10 மில்லி செகண்டுக்கு தானே இருக்கு. அப்ப இந்த 2.5 தர 10/2 அத்தனை வெட்டு தான் என்னது? அல்லது 25/10/3 அதான் என்னது? வலு. அதை நேரத்தால பெருக்கி விடுங்க. 10 தர 10/3. சரியா? இத்தனை ஜூல்னு உங்களுக்கு வரும். விட வரும் 2.5 தர 10/4 ஜூல். அதான் ஒரு துடிப்பின் போது விரயமாகிற சக்தி. பாட் பாருங்க. ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ள செவ்வக வோல்ட் அளவு அலைவடிவத்தை உண்டாக்குவதற்கு இப்போது ஆளி S ஒழுங்குமுறையாக மூடி திறக்கப்படுகிறது. அதாவது S வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்படி செஞ்சுட்டு இருக்கதால இந்த மாதிரியான ஒரு வேவ் ஒன்னு கிரியேட் பண்றாங்களாம். அந்த வேவிண்ட அலை நீளம் பாருங்களேன் 5 மில்லி செகண்ட் தந்திருக்காங்க இல்லையா? ஒரு வேவிண்ட அகலம் 1 மில்லி செகண்ட் தந்திருக்காங்க. காட்டப்பட்டுள்ள துடிப்பின் அகலம் 1 மில்லி செகண்டும் வோல்ட் அளவு அலை வடிவத்தின் காலம் 5 மில்லி செகண்டும் ஆகும். இந்நிலைமையின் கீழ் தடை Z இன் பெருமானம் 1 கிலோவாக இருக்கும் போது அதில் உள்ள வலு விரயத்தை கணிக்க. வலு விரயங்கிறது என்னது? ஒரு செகண்ட்ல விரயமாகிற சக்தி. அதனை வலு விரயம். ஒரு செகண்ட்ல விரயமாகிற சக்தி. ஓகே, முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு துடிப்பால வர சக்தி என்னன்னு கண்டுபிடிக்கும். ஒரு துடிப்பால உள்ள சக்தி என்ன அப்படிங்கறதை கண்டுபிடிக்கும். ஒரு துடிப்பால உள்ள சக்தி என்னன்னு பாத்தீங்களா இருந்தால் V²/R into டைம் இல்ல, அத்தனை ஒரு துடிப்பால வருது. அப்ப V²/Rங்கிறது 25 கீழ் 10/3 தர 1 மில்லி செகண்ட் தான் ஒரு துடிப்பால வர சக்தி. அப்ப பாருங்க 2.5 தர 10/5 ஜூல் ஒரு துடிப்பால விரயமாகுது. ஒரு துடிப்பால. ஆனால் ஒரு செகண்ட்ல விரயமாகிற சக்தி தானே நம்மள்ட்ட வலு இல்ல. ஒரு செகண்ட்ல இது ஒரு துடிப்பால விரயமாகிறது. ஒரு துடிப்பால இவ்வளவு ஜூல் விரயமாகுது. ஒரு செகண்ட்ல விரயமாகிற ஜூல் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு துடிப்புன்னு பாருங்க. ஒரு செகண்ட்ல எவ்வளவு துடிப்புன்னு பாக்குறதா என்னது? மீட்டர் இல்ல. ஒரு செகண்ட்ல உள்ள துடிப்புகளின் எண்ணிக்கை, அதான் நம்ம மீட்டர்னு சொல்றோம். ஒரு துடிப்புக்கு இவ்வளவு தர மீட்டர். அதான் நம்மளுக்கு என்னது? வலு விரயமா இருக்கும் இல்ல. ஒரு செகண்ட்ல உள்ள சக்தி விரயமாக இருக்கும். அப்போ நீங்க எழுதலாம் வலு விரயம் என்னவா இருக்கும்? V²/R. நீங்க விளங்கிக்கணும் விஷயத்த. V²/R into டைம் என்னது? ஒரு துடிப்புல விரயமாகிற சக்தி. அதான் இது. ஒரு செகண்ட்ல எவ்வளவு சக்தி விரயமாகுதுன்னு பார்க்கணும். ஒரு செகண்ட்ல எத்தனை துடிப்புன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு செகண்ட்ல விரயமாகிற சக்தி வரும். அப்போ ஃப்ரீக்வன்சியால நீங்க பெருக்க வேண்டி வரும். சரியா? ஃப்ரீக்வன்சி அவங்க நேரடியா தரல, ஆனா அலை நீளம் அல்லது அலைவு காலம் அவங்க தந்திருக்காங்களே.
அலை வடிவத்தின் காலம் 5 மில்லி செகண்ட் ஆகும். ஆகவே ஃப்ரீக்வன்சி அலைவு காலமா மாத்த தெரியும் தானே, இப்படி v² ஒரு r இன்டூ டீங்கிறது என்னன்னு சொன்னா இந்த தடிப்பு, இந்த ஒரு அலைந்த தடிப்பு, அது 1 மில்லி செகண்ட். நீங்க குழம்புறாங்க அதுல அலைவு காலம். எஃப்க்கு பதிலா 1/t போடலாம். அப்ப 5 தர 10^3. இதை நீங்க சுருக்கி எடுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? வலு விரயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். 5 தர 10^3 வாட் அப்படிங்கிற மாதிரி விட ஒண்ணு வரும். இதான் வலுவிரயமாக இருக்கும். டி பார்ட் பாருங்க, ஒரு துடிக்கும் ஓட்ட முதல் வையின் மூலம் பிறப்பிக்கப்படும் வீச்சம் I0ஐயும் அகலம் T0ஐயும் உடைய ஒரு செவ்வக ஓட்ட துடிப்பு ஒரு 4 காட்டப்பட்டுள்ளவாறு L1 L2 எனும் நீளங்களை உடைய தடை கம்பியினுள்ளே நுழைகிறது. ஓகே, சுற்றிலுள்ள ஏனைய தொடுக்கும் கம்பிகள் எல்லாம் புறக்கணிக்கத்தக்க தடையை உள்ளனவென கொள்க. ஒவ்வொன்றும் குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயையும் I1 I2 எனும் நீளங்களையும் உடைய இரு தடை கம்பிகளும் தடைத்திறன் ரோவை உடைய ஒரே திரவியத்தினால் ஆனவை. R1 R2 என்பன முறையே L1 L2 ஆகிய நீளங்களை உடைய கம்பிகளின் தடைகள் எனின் R1க்கும் R2க்குமான ஓவைகளை எழுதுக. ஈஸியான கேள்வி. என்னது? R1 சமன் ரோ L1 ஓவர் A, R2 சமன் ரோ L2 ஓவர் A. ஈஸி. அடுத்தது முறையே L1 L2 ஆகிய நீளங்களுடைய கம்பிகளின் ஊடாக செல்லும் ஓட்ட துடிப்புகளின் வீச்சங்கள் I1 I2 ஆகியவற்றுக்குரிய கோவைகளை எழுதுக. I0 L1 L2 ஆகியவற்றின் சார்பில் பெறுக. அதாவது L1 நீளத்துக்குள்ள போற மின்னோட்டத்தின் வீச்சம் I1 ஆம், L2 கூடாக போறது I2 ஆம். சரியா? யோசிங்க. வந்தது எவ்வளவு? I0. I1 I2 தெரியாது, 2 தெரியாக்கணியம், 2 சமன்பாடுகள் தேவை. முதல்ல நான் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. கேட்சோவின் முதலாம் விதி இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்? I1 சக I2 இதுக்கு சமனா இருக்கணும். ஒரு சந்திக்கு வர்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அந்த சந்தில இருந்து கிளம்புற அல்லது வெளிக்கிடுற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். அச்சரக்கணித கூட்டுத்தொகை பிளஸ் மைனஸ் சரியா பார்த்து போடணும். அப்போ I1 சக I2 I0க்கு சமனா இருக்கணுமா இல்ல? இது முதலாவது தொடர்பு. இன்னொரு தொடர்பு எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம்? இங்க பாருங்க, இந்த L2 நீளமுடைய கம்பிக்கு குறுக்கேயும் L1 நீளமுடைய கம்பிக்கு குறுக்கேயும் உள்ள அழுத்த வேறுபாடு சமம். அது படத்துல இது வீங்கிற அழுத்தத்துல இருக்குன்னு வைங்களே, இருக்குன்னு இவரை நீங்க புவி தொடுக்கிறீங்கன்னு வைங்களே, அவரை தொடுக்கலாம், இவரை தொடுக்கலாம், யார் வேணாலும் தொடுக்கலாம். ஃபுல்லா வெறுங்கம்பி தானே, எல்லாமே வெறுங்கம்பி, எல்லாமே ஒரே அழுத்தம். இவரை புவி தொடுக்கிறீங்கன்னு வைங்க. சரியா? இந்த L2க்கு குறுக்க உள்ள அழுத்த வித்தியாசம் எவ்வளவு? இந்த பக்கம் புவி தொடுத்திருக்கு வெறுங்கம்பி, இதுவும் புவி தொடுக்கப்பட்ட மாதிரி. புவி தொடுத்தது இங்க V, குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் V. அதே மாதிரி மேல இருக்க பாதையில பாருங்க, இது புவி தொடுக்கப்பட்டிருக்கு வெறுங்கம்பினால, இங்க வீங்கிற அழுத்தம், அப்ப அழுத்த வித்தியாசம் எவ்வளவு? அதே V இல்லையா? இப்போ நம்மளுக்கு V சமன் IRங்கிற தொடர்புல இருந்து ஐக்கு இன்னொரு கோவை ஒண்ணு எடுக்கலாமே இல்ல? I1ன்றது V ஓவர் R1 ஆக இருக்கும். R1க்கு நீங்க பிரதிட்டுக்கோங்க, நீங்க ஆல்ரெடி ரோயல் 1 ஓவர் அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அதை நம்ம பிறகு பிரதிடுவோம். இதே மாதிரி I2க்கு பதிலா என்ன செய்யலாம்? V ஓவர் R2 போடலாம். இங்க V ரெண்டுமே சமன். விளங்குது அந்த விஷயம்? இது ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பிரிப்போம். நம்மளுக்கு I1ல I2ல தானே சமன்பாடு வேணும். V R1ல நம்மளுக்கு தேவையே இல்லை இல்லையா? I1ல I2ல தான் தேவை. ஒண்ணு இன்னொரு சமன்பாட்டால பிரிச்சா, நீங்க இதை ஏன்னு போடுங்க, இதை பின்னு போடுங்க, போட்டுட்டு A இன் கீழ் B அப்படி போட்டால் உங்களுக்கு பாருங்க ஓவை இந்த மாதிரி வரும். I1 ஓவர் I2 சமன் R2 ஓவர் R1 வரும் இல்லையா? இப்ப R2க்கும் R1க்கும் பிரதியிடும் போது ரோவும் ஏயும் மேலையும் கீழே ஒரே ஆள். அப்ப அது ரெண்டு வெட்டுப்பட்டு போயிடும். L2 இன் கீழ் L1 மிஞ்சும். சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டாவது சமன்பாடு, இவர் முதலாவது, இவர் ரெண்டாவது. 2 சமன்பாடு 2 தெரியாக்கணியம் தீர்க்கலாம் தானே? இருக்கலாம். நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டாவது சமன்பாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் I1 எழுவாய் மாற்றம் செய்யுங்க. I1 சமன் என்னன்னு வரும்? L2 இன் கீழ் L1 இன்டூ I2 வரப்போகுது. இப்ப இந்த I1 கொண்டு போய் முதலாவது சமன்பாட்டுல பிரதியிடுங்க. L2 இன் கீழ் L1 இன்டூ I2 சக I2 சமன் I0. I2 பொது எடுங்க. பொது எடுத்து நீங்க பிரிச்சு என்னத்தை காணணும்? I2 காணணும். I2 நீங்க எழுவாய் மாற்றம் செய்தால் உங்களுக்கு வரும் I0 இன்டூ L1 இன் கீழ் 2 கூட்டுத்தொகை L1 சக L2. இது இப்போ நீங்க இந்த I2 கொண்டு போயிட்டு முதலாவது சமன்பாட்டுல போடலாம். அப்படி இல்லையா, இதே சமன்பாட்டுல இருந்து I2 எழுவாய் மாற்றம் செய்யுங்க. L1 ஓவர் L2 இன்டூ I1 தான் என்னது? I2 இருக்கும். இப்போ அந்த I2 கொண்டு போயிட்டு மேல இருக்க முதலாவது சமன்பாட்டுல பிரதிவிட்டால் I1 உங்களுக்கு வரும் I0 இன்டூ L2 இன் கீழ் L1 சக L2. ஈஸியான ஒரு கேள்வி இல்லையா? அவ்வளவுதான். L1 சக L2. இது வந்து நம்மகிட்ட I1 ஆக இருக்கும். I2 கண்டுட்டோம், I1 கண்டுட்டோம். அவங்க கேட்டிருக்க கணியங்கள் சார்பா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரி, இ பார்ட் பாருங்க. ஒரு 5 காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வாயு எக்ஸ் கதிர் உணரியானது ஒரு தகுந்த வாயுவினால் சூழப்பட்ட நீளம் எல்லையுடைய ஒரு தடை அனோட்டு கம்பி PQவை கொண்டுள்ளது. ஒரு 5 காட்டப்பட்டுள்ளவாறு வாயுவினால் ஒரு எக்ஸ் கதிர் போட்டோன் உறிஞ்சப்பட்டு ஒரு ஒடுக்கமான இலத்திரன் துடிப்பு அனோட்டு கம்பியின் புள்ளி S கிட்ட உள்ள வாயுவினால் உண்டாக்கப்படுகிறது என கொள்க. இவ்விலத்திரன் துடிப்பை வாயுவில் இருந்து இழுத்து அனோட்டு கம்பி PQவின் புள்ளி S ஒரு இலத்திரன் ஓட்ட துடிப்பை உண்டாக்குவதற்கான ஆற்றல் அனோட்டு கம்பிக்கு உண்டு. கதிவியின் வியுடன் கம்பியினூடாக இரு பக்கங்களுக்கும் செல்கிறது. இரு இலத்திரன் ஓட்ட துடிப்புகளும் அனோட்டு கம்பியின் PQ எனும் இரு நுனிகளையும் அடைவதற்கு எடுக்கும் நேரங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ΔT எனின் எக்ஸ் கதிர் போட்டோன் உறிஞ்சப்படும் புள்ளி S புள்ளி P இருந்து உள்ள தூரம் எக்ஸிற்கான ஒரு கோவை ΔT VL ஆகியவற்றின் சார்பில் பெருக. இப்போ இதுல அந்த எக்ஸ் கதிர் அந்தந்த விஷயங்கள்லாம் இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவைப்பட போறதே இல்லை. நீங்க என்னது வேகம் தந்திருக்காங்க, தூரம் தந்திருக்காங்க, நேரங்கள் காணலாம். நேரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் ΔTன்னு தராங்க. அதுல இருந்து ஒரு தொடர்புக்கு போகலாம். இந்த புள்ளியில இருந்து பீக்கு வர்றதுக்கு எடுக்கிற நேரம் T1, அதே புள்ளியில இருந்து
இருந்து கியூக்கு போறதுக்கு எடுக்கிற நேரம் T2 அப்படி சொல்றேன். இப்ப டெல்டா Tங்கிறது என்னது? T1 மைனஸ் T2 இல்ல, நேரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் T1 மைனஸ் T2. T1க்கு ஒரு கோவை எழுதுறது என்னது? T1 சமன் தூரம் எவ்வளவு? x ஓவர் v. ஓகே. T2க்கு ஒரு கோவை எழுதுறது எவ்வளவு? இது x இருந்தால் இது மொத்தமும் L இருந்தால் L மைனஸ் x ஓவர் அதே v. வேகமெல்லாம் தந்திருக்காங்க. அப்ப இதுதான் T2. இப்போ டெல்டா டி சார்பா தானே கேள்வி கேட்கறாங்க. டெல்டா டிக்கு ஒரு தொடர்பு எழுதும். டெல்டா டி சமன் T1 மைனஸ் T2. ஓகே. இப்போ இதை நீங்க பிரதியிட போறீங்க. பிரதியிட்டால் 1 over v எல்லாம் பொதுவா வரும். இல்ல, நம்மளுக்கு என்ன காணணும்? x தான் காணணும். x நீங்க காணுவீங்களாக இருந்தால் சரியா, டெல்டா டி தேவை. T1க்கும் T2க்கும் பிரதியிட போறீங்க. பிரதியிட்டு டெல்டா டி சார்பாக விடை எடுத்தால் x உங்களுக்கு விடையாக வரும் v/2 இன்டூ டெல்டா டி ஆக கேபிட்டல் L over v. இந்த மாதிரி ஒரு கோவைன்னு வரும். இங்க ஒரு v பொது எடுப்பீங்க. அப்போ L over v உள்ளுக்கு இருப்பாரு. நம்மளுக்கு எக்ஸ் தானே காணணும். டெல்டா டி சார்பாக காணணும், வி சார்பாக காணணும், எல் சார்பாக காணணும். அவ்வளவுதான். சரிதானே? இப்படி வரும். இது ஈஸியான கேள்விதான். இதுக்கும் இந்த எக்ஸ் கதிர்கள் பத்தி சம்பந்தமா சொல்ற விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இது ஒரு பிராக்டிகல் யூசேஜ் அவங்க விளங்கப்படுத்திட்டு என்ன சொல்றாங்க, கேள்வி செஞ்சுட்டு போறாங்க. ஈஸியான ஒரு கேள்விதான். ட்ரை பண்ணி பாருங்க. கஷ்டம் இல்ல. கேள்வி பார்க்க பெருசு மாதிரி இருக்கு, ஆனா அப்படி இல்ல. ஈஸியான கேள்விதான். கேள்வி வாசிக்கும் போது லைட்டா பயமா இருக்கும். எக்ஸ் கதிர்ன்றான், போட்டோன்றான், அனோட்டு கம்பின்றான். அப்ப கொஞ்சம் பயமா இருக்குமே தவிர இதுல உள்ள விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே.